பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள், அடுத்து நிரஞ்ச் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றிருப்பார். திருமகள் ரூபா, இறுதியாக திருமகள் இந்த விழாவை தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எமது அருட்தந்தை ஈவா போல் அமதி அடிகளார் அவர்களை திருக்கரங்குப்பி மாவட்ட ஆயர் தந்தை பேரரு கலாநிதி ஜஸ்டிஸ் வேணாட் ஞான பிரகாசம் அவர்களை திருக்கரங்குப்பி மன நிறைவுடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்து இருக்கின்ற கடல் கடந்து இந்தியாவிலிருந்து இவர் வருகை தந்திருக்கின்றார் எழுத்தாளர், இயக்குனர், தமிழ்நாடு சேர்ந்த முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை உள்ள நிறைவுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். தொடர்ந்து அருட்தந்தையர்கள், திருமலை கலாமன்ற உறுப்பினர்கள், இலக்கிய ஆதரர்கள்,
குடும்ப அங்கத்தவர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். இந்த அரங்கினுடைய கர்த்தாவாக கனவிலும் கடும் உழைப்பிலும் உண்டான பயனை அமரர் கலைத்தூது மரிய சபரி அடிகளாரை நினைந்து உங்கள் அனைவரையும் இந்த கலைக்கூடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றமையை நினைத்து பெருமைப்படுகின்றேன். கொடுந்தமிழ், செந்தமிழ், தனித்தமிழ், நற்தமிழ், முத்தமிழ் என்று சொல்லி இந்த தமிழின் பல்வேறு கூறுகளின் மத்தியிலே கவிதை என்பது முயற்சி இயற்தமிழ் அடங்கும். கவிஞர் வைரமுத்து வரிகளிலே சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, மல்லிகை பூவாய் மாறிட ஆசை, தென்றலை கன்று மாலையிட ஆசை, மேகங்களையெல்லாம் தொட்டுவிட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றிலே விட ஆசை, வாழவில்லை கொஞ்சம் உடுத்திக் கொள்ள ஆசை, சித்திரத்தின் மேலே சேர்ந்த ஆசை. இப்படிப்பட்ட இந்த வைரமுத்து கவிஞர் வைரமுத்து அவருடைய கவிதை வரிகளுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கின்ற பொழுது அதை நிம்மினி என்ற குரலிலே ஒளிபரப்புகின்ற பொழுது ரோஜா படத்தில் மதுபாலா என்கின்ற நடிகை தன்னுடைய நடனத்தினாலும் அபிநயங்களினாலும் அதற்கு மெருகூட்டுகின்ற வேளை இந்த கவிதை என்கின்ற இயற்கமலை சார்ந்தது இசைத்தமிழோடு நாடகத் தமிழோடு கலந்து நிற்கின்றது. ஒருவருடைய உணர்வுகளை பறக்க விடுவது போல விண்ணிலே பறந்து மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அத்தகைய உணர்வலைகளை பிறப்பிக்கக்கூடியதுதான் கவிதை வரிகளாகும். இந்த கவிஞர் நீண்ட வரலாறு காலத்தால் அழியாதவர்கள். சங்க காலத்து பெண் புலவர் ஔவையார் ஆத்திசூடி ஒன்றைவேந்தல் மூதுரை நல்வழி என்று சொல்லுகின்ற அறநெறிகளை சார்ந்த கவிதைகளை மிக மிக அழகாக வடித்து வைத்திருக்கின்றார். காலத்தால் அழியாதவை. மகாகவி சுப்பிரமணிய பாரதி விடுதலை, சமூக நீதி போன்ற உயர்ந்த மதிப்பீடுகளுக்கு உடற்க முழக்கமிட்டு குரல் கொடுத்திருக்கின்றார். நிகழ்வு வந்தது. அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். புத்தகம் பேசுகிறது என்ற அந்த நிகழ்விலே இன்றைய நூலாசிரியர் திருமதி குளோரியா ரூப வசந்தி அஞ்சனி அவர்களும் அந்த நிலைய இயக்குனரும் தொலைக்காட்சியிலே தென்பட்டார்கள். நானும் அதை சுறுசுறுப்பாக பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே பேசப்பட்ட பொருள் திருவருள் இயேசு அந்தாதி. புத்தகம் பேசுகிறது என்ற அந்த தலைப்பிலே நிகழ்ந்த அந்த நிகழ்விலே ஒரு சிறிய நேரத்துக்குள்ளே தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அந்த புத்தகத்தை பற்றிய முழுமையான விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது. அது பிற்பாடு சொற்ப நாட்களுக்கு பிற்பாடு நான் இந்த அழைப்புதலை பெற்றேன். இந்த இடத்துக்கு ஆசிரியரை வழங்கும்படியாகவும் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். தன்னுடைய பணி வாழ்வு சில அனுபவங்களை கவிதையிலே மடித்து திருவருள் இயேசு அந்தாதி என்கின்ற நூலை இன்றைக்கு எங்களுடைய கரங்களிலே நூலாசிரியர் தருகின்றார். கவிதைகள், மரபு கவிதைகளிலே தன்னுடைய விடாமுயற்சியை மேற்கொண்டு பல நூல்களை வெளியிட்டவர் இன்றும் மற்றொரு நூலை வெளியிடுகின்றார்.
இவரை நான் முதல் முறையாக 2022 ஆண்டு புரட்டாதி மாதம் சந்தித்தேன். இந்த நாட்கள் சரியாக தெரியும். அவருடைய பணிகள் பற்றி அவரிடமிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிந்தேன். ஒரு ஆலயத்துக்குள்ளே முழு நேர பணியாளராக இருந்து கொண்டு ஆலய பணிகளை செய்து கொண்டிருந்தார். லோகான் மாநிலத்தினுடைய தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்திலே ஒரு முக்கியமான பணிகளை செய்தவராகவும் இருந்தார். தன்னுடைய குடும்ப பொறுப்பு, தான் இருக்கின்ற இடத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய பணிகள், இவற்றின் மத்தியிலே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவிதைகள் ஊடாக பல விடயங்களை மற்றவர்களுக்கு முன்கொணர்ந்து நல்ல முறையிலே தன்னுடைய பணியை அவர் ஆற்றி வருகின்றார். தன்னுடைய கத்தோலிக்க விசுவாச வாழ்வின் செவ்வ அனுபவங்களை இந்த திருவருள் இயேசு அந்தாதி என்ற புத்தகம் பேசும் நிகழ்விலே புரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட அந்த செவ்வ அனுபவம், கத்தோலிக்க ஆன்மீக அனுபவங்களை நூலில் படித்து கவிதை ஊடாக எங்களுக்கு தருகின்ற நூலாசிரியர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தன்னுடைய சொந்த மண்ணிலே யாழ் மறை மாவட்டத்திலே ஆயர் பெருந்தகையின் முன்பாக அவருடைய ஆசீர்வாதங்களோடு இந்த நூலை அவர் வெளியிட்டு வைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இன்றைக்கு ஒரு பொன்னான நாள், மறக்க முடியாத ஒரு நாள், இறையாசியில் நிறைந்த ஒரு நிறைவு செய்கிறார். அந்த நிறைவின் மகிழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறும். தமிழ்நாட்டிலே இருந்து திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் திருமிகு ரவி குணபதி மைந்தன் அவர்களும் ஆயிரை கௌரவிக்க வேண்டும் என்று பொன்னாடைகளை சுமந்து வர இருந்தார்கள். ஆனால் திருமிகு ரவி குணபதி மைந்தன் அவர்கள் ஃப்ளைட்டை விட்டுவிட்டார் காலநிலை காரணமாக. எனவே திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இப்பொழுது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார். இதைத் தொடர்ந்து ஆயரின் வெண்விழா வாழ்த்து மடலை திருமதி ரூபா அந்தன் அவர்கள் வாசித்து வழங்குவார். புகழ்ந்து போற்றி வணங்கிடுவோம். மன்னன் இயேசு பாதை தன்னில் மகிழ்வாய் செல்லும் மாமலையில் அன்பாய் உதித்த நல்லாயன் அருளால் நிறைந்த நற்பணியால் என்றும் பூவில் நிறைந்தோங்க இறையை வேண்டி வாழ்த்துகின்றோம். பொன்னாய் பொலிந்த நல்லாண்டில் புகழ்ந்து போற்றி வணங்கிடுவோம். மன்னன் இயேசு பாதை தன்னில் மகிழ்வாய் செல்லும் மாமலையில் அன்பாய் உதித்த நல்லாயன் அருளால் நிறைந்த நற்பணியால் என்றும் பூவில் நிறைந்தோங்க இறையை வேண்டி வாழ்த்துகின்றோம். ஆயர் ஜஸ்டின் என அழைத்தே ஆண்டு பலவா
பணியில் பொன்விழாவை நிறைவு செய்த நல்லாண்டில் தேயர் நாமும் வாழ்த்துகின்றோம். வழி நடக்கும் துணிந்த ஞான பிரகாசம் மேயன் பணியில் பொன்விழாவை நிறைவு செய்த நல்லாண்டில் தேயர் நாமும் வாழ்த்துகின்றோம். சிறப்பாய் ஓங்க வேண்டுகின்றோம். அன்பன் குடும்பம் இருக்கலாம். தொடர்ந்து இதைத் தொடர்ந்து நூலை பெற்றுக் கொள்ளுமாறு என்பதும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைக்கின்றனர். திருமதி கிறிஸ்டினம்மா செபரத்னம் ரூபாவினுடைய தாயார். தந்தை ஸ்டீபன், ஏனையோருக்கு விழாவின் முடிவில் வழங்கப்படும். ரூபா சொன்னார், இதிலே இது விற்பனைக்கு அல்ல, ஆனால் நீங்கள் கொடுக்கின்ற அன்பளிப்பு அவர் உங்களுடைய பொன்விழாவை கொண்டவர் மணி மாவட்டத்தினுடைய மதிப்பிற்குரிய ஆயர்கள் உள்ளிட்ட இந்த அவையை கருத்தாண்டு நடத்துகிறார்கள். கிறிஸ்தவம் தமிழ்நாட்டுக்கு வந்ததற்கு பிறகுதான் கல்வி எல்லோருக்கும் கிடைத்தது. தமிழ்நாட்டின் அரசியல் சமூக வரலாற்றில் அதற்கு முன்பு கல்வி என்பது எல்லோருக்கும் ஆனதாக ஒருபோதும் இருந்ததில்லை. கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு தமிழகத்திற்கு வந்த பிறகுதான் கல்வி பொதுவுடைமையில் ஆக்கப்பட்டது, அறிவு பொது சொத்தாக அறிவிக்கப்பட்டது. பல தலைமுறை முதல் தலைமுறை குழந்தைகள் கிறிஸ்தவ பள்ளிகளிலே தான் பயின்று தமிழகத்தில் வாழ்க்கையில் முன்னேறி வந்தார்கள். நான் கூட என் ஆரம்ப பள்ளி முழுவதையும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே பயின்ற குழந்தைதான். கிறிஸ்தவம் எப்படி தமிழ்நாட்டிற்கு வந்ததால் கல்வி வந்ததோ அதுபோல் தமிழகத்தில் இறைப்பணி ஆற்ற வந்தவர்களா என்ற போதிலும் கூட தமிழ் பணி ஆற்றிய பண்பாளர்கள் நிறைய உண்டு. தைரியநாதர் என்று தன்னை வர்ணித்துக் கொண்டு பிரமாமுனிவர் இறைப்பணிக்குத்தான் தமிழகத்திற்கு வந்தார். ஆனால் இறைப்பணிக்கு ஒப்பான தமிழ் பணியை செய்தார் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் கணினியில் இயங்குகிற ஒரு மொழியாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார், அல்லது கணினியில் அமர்கிற இடத்திற்கு தமிழ் வந்தது என்று சொன்னால் தமிழ் மொழிக்கான சீர்திருத்தங்களை செய்த பெருமை வீரமாமுனிவரைத்தான் செய்யும். அப்படித்தான் ஜீவு போப் திருக்குறளை முதன்முறையாக ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தது போப் தான். போப்பின் கல்லறையில் அவர் பிறந்தது அயர்லாந்தில்.
அவர் இறந்தது ஆக்ஸ்போர்டில். அவர் இறைப்பணியும் தமிழ் பணியும் ஆற்றியது தமிழ்நாட்டில். ஆக்ஸ்போர்டில் இருக்கிற அவர் கல்லறைக்கு போய் பார்த்தால் கல்லறையில் போப் ஃப்ரம் சவுத் இந்தியா என்று எழுதியிருக்கிறார்கள். அவர் பிறந்த ஊரை பற்றி கூட எழுதவில்லை, அவர் வாழ்ந்த ஊரை பற்றி எழுதவில்லை. அவர் தமிழ் பணியும் மறைப்பணியும் ஆற்றிய தமிழகத்திலே இருந்துதான் அவர் வந்தார் என்று எழுதியிருக்கிறார்கள். அவரே கூட தன் இறுதி விருப்பமாக தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுத வேண்டும் என்று குறிப்பு எழுதி வைத்திருந்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி இல்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்படி இல்லைதான், அவர் சொன்னது போல அது இல்லைதான். ஆனால் அதனினும் உயர்வாக ஃப்ரம் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவிலே இருந்து வந்தவர் என்று தமிழுக்கும் தமிழ் சார்ந்த திராவிட மண்ணுக்கும் சொந்தமானவராக போப் அடையாளம் காணப்பட்டார். சமயம் கடந்த திருவாசகத்தை நேசித்த பெருமை போப்புக்கு உண்டு. நான் இந்த அரங்கில் இன்றைக்கு நிற்கிறேன் என்றால் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தமிழ் ஒரு குறிப்பிட்ட சமயத்தினருக்கு ஆனது அல்ல. தமிழ் சமயம் கடந்த பெருமை உடையது. சுவடிகளிலே இருந்து அச்சுக்கு தமிழை கொண்டு வந்த சாமிநாதையர், தமிழ் தாத்தா என்று புகழப்படும் சாமிநாதையர், பௌத்த சமண மதம் சார்ந்த இலக்கியங்களை கூட ஏடுகளிலே இருந்து அச்சுக்கு கொண்டு வந்தார். தான் சார்ந்திருந்த சமயம் சார்ந்த தமிழ் பணி அவர் ஆற்றவில்லை. சமயம் கடந்தது தமிழ் பணி என்பதை கடந்த காலத்தில் வீரமாமுனிவர், ஜியு போப், உருளே சாமிநாதையர் போலவே பலர் நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைக்கு திருக்குறள் அச்சிலே ஏறுவதற்கு காரணமாக இருந்தது அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்த எல்லிஸ் தான் அச்சிலே 8 சுவடியிலே இருந்த திருக்குறளை முதன்முறையாக அச்சேற்றினார். 1812ஆம் ஆண்டு அச்சில் ஏறிய தமிழின் முதல் இலக்கியம் என்ற பெருமை திருக்குறளுக்கு உண்டு. அந்த பெருமையை திருக்குறளுக்கு தேடி தந்தவர் எல்லிஸ். ஒரு பிறப்பாக கிறிஸ்தவர் தான். எனவே சமயம் கடந்து மொழியை நேசித்தவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அருள் தந்தை குறிப்பிட்டது போல அர்த்தமுந்தை இந்துவனம் எழுதிய கண்ணதாசன் தான் அதே கைகளால் ஒப்பற்ற கவித்துவத்தோடு கூடிய இயேசுகாவியத்தையும் எழுதி தந்தார். பின்னாளில் 20ஆம் நூற்றாண்டில் தயானந்தன் பிரான்சிஸ், அருட்தந்தை தயானந்தன் பிரான்சிஸ் போன்ற பலர் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் விமர்சனத்திற்கும் தமிழுக்கும் பெருந்தொண்டாக்கியிருக்கிறார்கள். அப்படி சமயம் கடந்து எல்லா மதங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அம்மொழி பேசுகிற எல்லாருக்கும் பொதுவான மொழி தமிழ். அதனால்தான் அது 3500 ஆண்டுகளை கடந்து எல்லா சமயத்தவரின் எல்லா பிரிவினரின் இதயத்திலும் சொற்களிலும் படைப்பிலும் வளர்ந்து ஓங்கி நிற்கிறது. அத்தகைய சிறப்புக்குரிய மொழியான தமிழில் பல வகை இலக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட சிற்றிலக்கியங்கள் என்று ஒரு வகை இருக்கிறது. தமிழில் அந்த சிற்றிலக்கியங்கள் மட்டும் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது. 96 வகையான சிற்றிலக்கியங்கள் தமிழிலே உண்டு. 96 வாசிப்பதற்கு வகைப்படுத்துவதற்கு நேரமில்லை. ஆற்றுப்படை, உலா, பிள்ளைத்தமிழ், தூது, கலம்பகம், கோவை, குறவஞ்சி இவைகளெல்லாம் 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அத்தகைய சிற்றிலக்கியங்களில் ஒன்று அந்தாதி. அந்தாதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அதனுடைய பாடல்கள் கவிதைகளின் எண்ணிக்கைக்கு வரைமுறை இல்லை. 10 பாடலும் எழுதலாம், 1000 பாடலும் எழுதலாம். ஆனால் எத்தனை பாடல் எழுதினாலும் முதல் பாடலின் கடைசி சொல் அல்லது கடைசி சொற்கள் அடுத்த பாடலின் தொடக்கமாக இருக்கிறது. அதைத்தான் தமிழில் அந்தாதி என்று குறிப்பிடுகிறோம். மேலே எது அந்தமாக இருக்கிறதோ, முதல் பாடலில் எது அந்தமாக கடைசியாக இருக்கிறதோ, அதுவே அடுத்த பாடலில் ஆதியாக தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பது அந்தாதிக்கு இலக்கணம். தமிழில் பல வகையான அந்தாதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. சைவ இலக்கியத்தில் 11ஆம் திருமுறையிலே
8 அந்தாதிகள் இருக்கிறது. வைணவத்தில் திருவாய்மொழியில் 1000 பாடல்கள் கொண்ட அந்தாதியை நம்மாழ்வார் எழுதியிருக்கிறார். காரைக்கால் அம்மையார் என்ற பெண்மணி அற்புத திருவந்தாதி என்ற ஒரு அழகிய நூலை எழுதியிருக்கிறார். அபிராமி பட்டர் என்ற பெயருடைய ஒரு அர்ச்சகர் அபிராமி அந்தாதி என்று ஒன்று எழுதியிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வண்ணச்சரவம் தண்டபவாணி, உவே சாமிநாதையின் ஆசிரியரான மகாத்மா மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் எண்ணிறந்த அந்தாதிகளை தமிழில் எழுதியிருக்கிறார்கள். அந்த அந்தாதி என்ற சிற்றிலக்கிய வகையில் தான் இன்றைய நூலை திருவாய் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற 102 பாடல்களை நீங்கள் படித்து பார்த்தால் முதல் பாடலின் கடைசி சொல் அடுத்த பாடலின் முதல் சொல்லாக இருக்கும். அது எளிதாக அதை எழுதிவிட முடியாது. பேருந்த சொற்களும் பயிற்சியும் இருந்தால் தான் எழுத முடியும். 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2021ஆம் ஆண்டு பிரான்சில் நடந்த கம்பன் விழாவிலே தான் ஒரு கவியரங்கில் திருபாவங்களை நான் பார்த்தேன். அதற்கு பிறகு கடந்த ஆண்டு தமிழகத்தில் புதுச்சேரியில் நடந்த கம்பன் விழாவுக்கு அவர் வந்திருந்தார். அங்கு பார்த்தேன். அப்போது இந்த புத்தகத்தை பற்றி அவர் எனக்கு சொன்னார். நான் அவருக்கு சொல்லவில்லை. ஆனால் வேறு யாரை பற்றி எழுதுகிற அந்தாதியை விடவும் கடவுளின் குமாரரான இயேசுவை பற்றி ஒரு அந்தாதி எழுதுவது மிகுந்த பொருத்தமுடையதாக இருக்கும் என்னை மனதில் தோன்றியதால், நீங்கள் எழுதினால் அதை எனக்கு அனுப்புங்கள், நான் ஒரு முன்னுரை எழுதுகிறேன் என்று கேட்டுக்கொண்டேன். நான் தான் கேட்டுக்கொண்டேன். அதுபோலவே அவர் அனுப்பினார். நான் ஒரு முன்னுரை எழுதினேன். இதில் வெளியீட்டு விழா தமிழகத்தில் நடந்தது. அது என்னால் பங்கேற்க இயலவில்லை. தமிழகத்திலே நான் இருந்தும் அதில் பங்கேற்க இயலவில்லை. ஆனால் இங்கே அவர் பிறந்த மண்ணில் அது நடைபெறுகிற போது பங்கேற்கும் நல்வாய்ப்பை எனக்கு அவர் அளித்திருக்கிறார். ஏன் வேறு எவரை விடவும் அந்தாதி கிறிஸ்துநாதருக்கு பொருந்தும் என்று கேட்டால், நான் வாசித்த குறைந்த அளவு வாசிப்பின் எல்லை வெளிப்படுத்தின விசேஷம் என்று விவிலியத்தில் சொல்லுகிற அந்த 22:13ஆம் பிரிவில் அவரே சொல்லுகிறார், I am the Alpha and the Omega. நான் தான் முதலாக இருந்தேன், முடிவாக இருந்தேன். நான் தான் தொடக்கமாக இருந்தேன், நான் தான் இறுதியாக இருந்தேன். தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு அவர் சொல்லுகிற போது, நான் அண்டமாக இருந்தேன், ஆதியாக இருந்தேன் என்று அவர் சொன்ன வார்த்தைக்கு பொருத்தமாக அவரை பற்றிய ஒரு அந்தமும் ஆதியுமான ஒரு சிற்றிலக்கியத்தை படைத்தவர். அவருக்கு பரிசாக காணிக்கையாக வந்ததற்காக திருபாவங்களை நான் பாராட்டுகிறேன். இந்த படைப்பில் முழுவதுமாக இல்லாவிட்டாலும் சில சொற்கள் அந்த அந்தாதி ஊடே இயேசுநாதரை பற்றி, கிறிஸ்துவை பற்றி, எந்த மனிதர் பிறந்ததற்கு பிறகு வரலாறு இரண்டாக மாறியதோ அந்த மாபெரும் மனிதருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் விதத்தில், புகழ் சேர்க்கும் விதத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. உலகலாம் நற்செய்தி ஊட்டிய வள்ளல், வானமுதே மன்னா வணங்கிடுவேன் மனதுள், உன்னையே ஈர்ந்து உலகினை காத்தவர், நாடுகள் தோறும் நடந்திட்ட ஏந்தல், நாடுகள் தோறும் நடந்திட்ட ஏந்தல், சிறப்புடன் பிறர் வாழ்ந்திடவே சென்னீர் சொரிந்தவர், வாழ்வருள் சொல்லால் வரம் தரும் வள்ளல், உயிர்க்கு உணவாய் வந்து உதித்த உத்தமன், உயிருக்கு உணவாய் வந்து உதித்த உத்தமன், மன்னருக்கு செய்தவன், மன்னானை மன்னவன், அந்தளர்ந்த பூவானவன், ஒரு நாளும் மாறாத திருவர்களுக்கு சொந்தக்காரர், அமர்ந்தோர் அரியணை ஆளும் அரசன், சமூக நீதி சொல்லும் தருமன், இரக்கத்தின் அன்பன், ஈடில்லா நண்பன் என்றெல்லாம் புகழ்ந்து பாடிவிட்டு அந்தமும் ஆதியுமான கடவுளின் குமாரருக்கு எழுதப்பட்ட இந்த அந்தாதியை வாசிக்கிற ஒருவருக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று எழுத வேண்டும். சிற்றிலக்கியத்திலே ரொம்ப முக்கியம், பாடல் எழுதிவிட்டால் போதாது. இந்த பாடலை ஒருவர் படிப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை நூற்பயன் என்று குறிப்பிட்டு எழுத வேண்டும்.
இதை முறையாக இலக்கணம் பயின்றவர்கள் தான் அதை செய்வார்கள். முறையாக இலக்கணம் பயின்று பிழையில்லாமல் அந்தாதி என்கிற வடிவத்திலிருந்து விலகாமல் மிக நேர்த்தியாக அந்தமும் ஆதியும் என்று தன்னை உலகத்திற்கு அறிவித்தவரை பற்றி எழுதிய இந்த நூலை வாசித்தால், நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் சொல்கிறேன், இதை வாசித்தால் என்ன பயன் கிடைக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். எந்நாளும் இந்நூலை ஏற்றி தொழுதிடுவார். எவரெல்லாம் இந்த புத்தகத்தை வணங்கி வாசிக்கிறார்களோ எந்நாளும் இந்நூலை ஏற்றி தொழுதிடுவார். தந்தான தந்தமிழின் சார்புவார். தமிழ் போல பெருமையை அவர்கள் அடைவார்கள். சிந்தையிலே விண்ணொளி ஏற்பார். வியப்புறும் வாழ் உருவார். தன்மொழி காண்பா தடைத்து வாசிக்கிறவருடைய குடும்பம், வீடு, செல்வம் அனைத்தும் தழைத்து ஓங்கும் பயனை இந்த நூல் தரும் என்று அவர் எழுதியிருக்கிறார். தமிழுக்கும் இது தமிழ் பணியாகவும் தான் பணியாற்றுகிற தேவாலயத்தில் தனது தெய்வம் என்று தான் அன்றாடம் வழிபடுகிற இறைப்பணியையும் இணைத்து, இறைப்பணியையும் தமிழ் பணியையும் இணைத்து எழுதிய இந்த அந்தாதிக்காக, அதன் கவித்துவ மேன்மைக்காக, அதன் பொருள் சார்ந்த அவரே தன்னை அந்தமும் ஆதி என்று விழித்ததை தமிழில் ஒரு அந்தாதியில் வடிவமைத்து தந்தமைக்காக திருமதி ரூபா அண்ணன் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் என்னோடு பங்கேற்பதாக இருந்த பத்திரிகையாளர், இயக்குனர், தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகளுடைய முன்னாள் பத்திரிகையாளரும் இந்நாள் புதுச்சேரி மாநில மேலாளருமான திரு ரவி குணவதி அவர்கள் இந்த காலை விமானத்தை தவறவிட்டதற்கு காரணம் காலை புதுச்சேரியில் பெய்த அடை மழை காரணமாக அவர் விமானத்தில் வந்து சேர்வதற்குள் தாமதமாகிவிட்டது. ஆனால் பிற்பகலில் அலைபேசிய இடத்திலே அவர் பேசி தனது வாழ்த்துக்களை இந்த அரங்கத்தில் உங்களுக்கு சொல்ல சொன்னார். எனவே எனது வாழ்த்துக்களையும் நண்பர் ரவியின் வாழ்த்துக்களையும் சமயம் கடந்து தமிழை நேசிக்கிற அனைவரின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சமர்ப்பித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கும் ரூடியா கும்பன் எனக்கும் உள்ள தொடர்பு நானே நினைக்கிறேன் என்று சொன்னால் இவர் படிப்பித்துள்ளோம். நான் அந்த நேரம் அதிபராக இருக்கவில்லை. ஆனால் இந்த திருவருள் இயேசு அந்தாதி என்ற புத்தகத்தை வெளியிடுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அர்த்தத்தை எங்களுக்கு விளக்கிய முனைவர் மார்மணி கிருஷ்ணகுமார் அவருக்கும் உடைய நன்றியும் பாராட்டு. சிறு வயதிலிருந்தே கத்தோலிக்க மதத்திலே ஆர்வம் கொண்டு ஒவ்வொரு பணிகளை எல்லாம் செய்து இப்பொழுது சுவிட்சர்லாந்து கத்தோலிக்க இருந்து கொண்டும் குடும்பத்தை பாங்கு பார்த்து கொண்டும் கஷ்டமான இந்த நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். எனது பாராட்டுகள் அவர் சொல்வார்கள். Behind every successful man stands a woman. நான் மாற்றிக்கிறப்போம். Behind every successful woman stands a man. That is, அவருடைய கணவன் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஏனென்றால் இந்த அளவும் அவர் செய்வதற்கு சுதந்திரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, உற்சாகமூட்டி வளர்த்தமைக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த கவியரசர் கண்ணதாசன் புத்தகம் இயேசு காவியம் இங்கே இவமடைந்திருப்பது இயேசு அந்தாதி. இன்னும் வளர்ந்து வெவ்வேறு துறைகளிலே தனது ஆர்வத்தை செலுத்தி
பணியாற்ற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இந்த புத்தகத்தை இங்கே வெளியிடுவதை நான் மறுத்து வருகிறேன். துரதிருஷ்டமாக இன்று குழுக்கள் வர முடியாத வெள்ளிக்கிழமை நேரம், ஆனால் வந்திருந்தால் இதில் இருந்தவர்கள் நிச்சயமாக பலன் அடைந்திருப்பார்கள். இருந்தும் துணிந்து இந்த செயலில் ஈடுபட்டு பல பணிகளில் ஈடுபட்டாலும் இந்த எழுத்து நிலைகளிலே ஊக்கமாக இருந்து வந்ததற்கு நான் நன்றியும் பாராட்டும் சொல்கின்றேன். ஏனென்றால் எனது கலாநிதி பட்டம் முடிய இடம் பெற்றவர்கள் லண்டன் அதே காலத்திலே 3 இறுதியாக தான் இருந்ததை பார்த்தவர்கள் ப்ரொஃபஸர்ஸ். இதை எப்போ பப்ளிஷ் பண்ணுவீர்கள்? நான் தெரியாது. நான் வசதி வரைகளை செய்கிறேன். இன்று வரை நான் செய்யவில்லை. ஆனால் அதை எங்கள் உறவோடு இன்டர்நெட்டில் போட்டு சதர்ன் யூனிவர்சிட்டியில் பலர்களுக்கு வாசித்திருக்கிறார்கள். பலர் எனக்கு ஃபோன் பண்ணி சில கேள்விகள் கேட்டு இந்த விளக்கம் பண்ணு சொல்லியிருக்கிறார்கள். அப்படியாக ஒரு புத்தகத்தை எழுதினால் அது ஒரு பெரிய ஒரு ஆரம்பித்தது. நான் என்ன செய்யணும்னு சொன்னால், கத்தோலிக்க கல்வி பிரிட்டிஷ் காலத்தில் சிறுவிதமாக 100 ஆண்டுகள் அவர்கள் வந்து செய்த நேரத்திலே இந்த மாதிரி வளர்ந்தது. பின்புலத்திலே போர்த்துகேயர் காலம், டச் பீரியட், அது வந்து தொடங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தோலிக்க கல்வி வளர்ந்தது. பிரச்சனைகள் என்னென்னெல்லாம் வேறொரு அது செய்யலை. அதை பப்ளிஷ் பண்ணால் எல்லாமே இருக்கும் என்று எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் செய்ய முடியாது. ஆனால் ரூபாய் அந்தனி இதை செய்ததற்கு எனக்கு உண்மையாகவே பெருமைப்படுகின்றேன். பல புத்தக வெளியீடுகள் வந்தபோது நான் நிறைய சொல்வது, இந்த ஆர்வம் வாசிக்கிற ஆர்வமே போயிடுச்சு. இந்த டிவிகள் வந்து மாணவர்கள் வாசிப்பதில்லை. ஆனால் எங்கும் இவற்றை வாசித்துத்தான் சில சொல்வார்கள். நான் பார்த்துருக்கேன், இங்கிலீஷில் நவல் கடத்த வாசித்து வந்து இந்த நவலை வாசித்தா அதை அதிகமான டேஸ்ட் படத்தில் இல்லை. ஏனென்றால் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் சுவைத்து கனவில் இந்த நினைப்பீர்கள், இமேஜின் பண்ணி பார்க்கிறது என்ன நடக்கிறது. இங்கே எல்லாம் வந்து கீழே சிந்தனைக்குள்ளே அதே மாதிரி தான் கிரிக்கெட் விளையாடுகிற ரேடியோவில் கமெண்ட்ரி சொன்னால் நாங்கள் தான் இமேஜின் பண்ணோம். இந்த இருக்கிறாங்க ஷார்ட் போவது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்போ டிவியில் பார்த்துட்டு அடுத்த பவுல் போடுங்கிற கேட்குறப்பார். இதனால் எங்களோட ஷார்ப்னஸ் எல்லாம் குறைந்து போகின்றது. எனவே இதை உதவி நமக்கு தந்த திருமதி ரோகியா ரூபன் அனிதன் அவர்களுக்கு எனக்கு பாராட்டுக்கள். இங்கே முனைவர் மாலதி கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி நமது நாட்டிலேயும் சமய பணி இல்லாமல் தமிழ் பணி செய்த தனிநேயம் அடிகளார், காவிரி அடிகளார் இருக்கின்றார்கள். அதே மாதிரி இசையியல் நாடகத்துக்கு கொடுத்திருக்கிறார் மறைந்த முனைவர் மரிய சேவியர். இப்படியாக அவர் கதைக்கூறு செய்து அதனூடாக நம்மளை வளர்க்கிறார், சமயத்தையும் வளர்க்கிறார். அவரை நாங்கள் அன்போடு இந்த நேரத்தில் நினைவு கூறி இந்த மண்டலத்தை தொடர்ந்தும் திருமதி ரூபா அன்கன் பல்வேறு நூல்களை தந்து நாம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை வேண்டி அவர்களுக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி. மேலே கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டு அவர்கள் இன்றைய நிகழ்வில் நடத்துவதாக பழகுகின்ற ஜீவப்பால் அமர்தி அடிகளாரே, இந்தியாவிலிருந்து இங்கு வருகிறது உள்ள சிறப்பு விருந்தினரே,
இன்றைய கதாநாயகி குளோரியா ரூபா ஆண்டனி அவர்களே, எனது அன்பான குருக்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிஷப் சவுத்ரம் மீடியா சென்டர், பிஷப் ஜஸ்டின் மீடியா லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர், 23-25 பெரிய தோட்டம், கொழும்புத்துறை பீச் ரோடு, யாழ்ப்பாணம் என்ற இடத்தில் இயங்குகிறது. இந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் நான் இன்று ஒரு கௌரவ நிகழ்வொன்றை திருமதி ரூபா ஆண்டனி அவர்களுக்கு வழங்க வருகின்றேன். எங்களுடைய நிலையம் பல பணிகளை ஆற்றி இருக்கின்றது. ஊடகவியல் சார்ந்த 13 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது. எல்பிஎன் கேபிள் மூலமாக ஒரு தொலைக்காட்சி சேவையை வழங்கியிருக்கிறது. TCNL என்கின்ற இணையதளம் செயல்படுகிறது. பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூருடன் இணைப்பு பெற்று 65 பேருக்கு ஊடக BA பட்டங்களை வழங்கியிருக்கிறது. யூடியூப் தளம் ஒன்றில் ஊடகம் சார்ந்த விரிவுரைகளை வெளியிட்டு வருகிறது. இவற்றோடு கூட இந்த கவனிப்பு நிகழ்வு ஒன்றை நாங்கள் செய்கிறோம். இதற்கு முன்னதாக ஆசியூர் கலைஞர் மறைந்த பாலதாஸ் அவர்களுடைய நூல் வெளியீடொன்றை வெளியிட்ட போது அவருடைய மகன் பகபிராயன் அவர்களுக்கு கலை மகன் என்ற ஒரு விருதினை நாங்கள் வழங்கியிருந்தோம். இதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று, வாழும் போதே வாழ்த்துவோம், வாழ்க்க வளத்துடன் என்ற கொள்கை எங்களுடைய கூட. எங்களுடைய இந்த நிலையத்தில் ஜீவாபோல் அகமதி அடிகளார் ஆலோசகராகவும் நடத்துவதாகவும் இருக்கிறார். செய்தியாளர் திருவாளர் மரிதாஸ் நியூட்டன் இணைப்பாளராக இருக்கிறார். அவரை முஸ்லிம் இடங்களில் இங்கே முகடையில் காணுவீர்கள். பிராயன் அவர்களுக்கு கலை மகன் விருது வழங்கிய பின்னர் திருமதி ரூபா ஆண்டனி அவர்களுக்கு கலை மகள் என்ற விருதை நாங்கள் வழங்க இருக்கிறோம். இதனை விட எங்களுடைய 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவருகின்ற ஊடக தூது மடல் மூலமாக ஊடக தூது விருதை நாங்கள் முதலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக நிலைய தலைவராகவும் பின்னர் கலை பீடாதிபதியாகவும் இப்போது பணியாற்றி வருகின்ற பேராசிரியர் ரகுராம் அவர்களுக்கு கலை தூது விருது வழங்கியிருந்தோம். அதன் பின்னர் 50 ஆண்டுகள் பத்திரிகை பணியாற்றிய தில்லைநாதன் அவர்களுக்கு கலை தூது விருதை வழங்கினோம். இப்போ இந்த விருதை நாங்கள் வழங்குகிறோம். 1997-2007 அந்த 10 ஆண்டு கால பகுதியில் நான் பாதுகாவலர் பத்திரிகையின் ஆசிரியர் பணியில் வந்தேன். அப்போது எனக்கு அந்த இடத்திலிருந்து ஆர்வத்தினாலும் என்னவோ ஒவ்வொரு பகுதியிலிருந்து செய்தியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 3 நாட்கள் கொண்ட பயிற்சியை அவர்களுக்கும் கொழும்புத்துறை சர்வீயார் புத்தக கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கும் மறைக்கல்வி கற்க அந்த நேரத்தில் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்குமாக நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு நாங்கள் தேர்ந்தெடுத்த இந்த பங்கிலிருந்து வருகின்ற செய்தியாளர்களுக்கு ஒரு காட்டொன்றை கொடுத்து ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிறு தினங்களிலும் ஒவ்வொரு இடத்துக்கு அழைத்து செல்வோம். ஒரு மாநிலங்களுக்கு 25 பேர் இருந்தார்கள். ஒரு 15 தேசப்படத்துக்கு போனோம், வைத்தியபடத்துக்கு போனோம், மணிப்பாய்க்கு போனோம், அப்படி பல இடங்களுக்கு. அது அவர்களுக்கு 2 விஷயமாக நான் அதை காட்டினேன். ஒன்று, அவர்களுக்கு ஒரு சுற்றுலா, ஒரு வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், நிற்போம். ஆனால் அவர்களுக்கு ஒரு வேலை இருந்தது. நாங்கள் போகின்ற இடத்தில் அங்கு போய் அவர்கள் கள ஆய்வு செய்து நேர்காணல்களை மேற்கொண்டு அந்த கொடுக்கிற பணியை
எழுத்திலே தர வேண்டும். அதனை நாங்கள் பாதுகாப்பு பத்திரிகையில் வெளியிட்டுக் கொண்டு வந்தோம். அவ்வாறு கோப்பாய் பங்கின் செய்தியாளராக திருமதி ரூபா ஆண்டனி இணைந்து கொண்டார். மிகவும் விறுவிறுப்பாக பணியாற்றுவார். அவர் இன்று இவ்வளவு உயர்ந்திருப்பதற்கான 7 நாள் யாழ்ப்பாண மறைமாவட்ட அதிகாரப்பூர்வ 7 பாதுகாவலர் பத்திரிகை என்பதையும் அந்த காலத்தில் நான் ஆசிரியராக இருந்து உருவாக்கிவிட்டேன் என்பதையும் நினைத்து மகிழ்கிறேன். அந்த பத்திரிகையில் அவர் எழுதிய எழுத்துக்கள் கிடைக்க உண்டு, செய்திகள் நிறைய உண்டு. எங்க நடந்தாலுடனே எழுதி அனுப்ப சில முறை நான் இல்லை திருத்த வேண்டும் என்று கொடுப்பதும் உண்டு. அதான் வளர்ச்சியின் பணிகள். அவ்வாறு அவர் எல்லா எங்களுடைய ஒரு நாள் சுற்றுலாவுக்கும் வந்திருந்தார். எல்லா செய்திகளையும் செய்து தந்திருந்தார். சில பேர் விசேடமாக நான் கேட்கின்ற கட்டுரைகளை கூட அங்கு ஓடி திருந்து ஏதோ எழுதி தந்திருக்கிறார். அவ்வாறான நிலையில் அவர் இருக்கிறபடியால் அவருக்கு நாங்கள் இந்த விருது வழங்குவது சிறப்பானதும் பொருத்தமானதும் என்று கருதுகிறேன். சிறிது காலத்துக்கு பின்னர் அவரை நாங்கள் காணவே இல்லை, தொடர்பும் இல்லை. பிறகு ஒரு வருடத்துக்கு முதல் தொடர்பு கொண்டு நாங்கள் இயேசு அந்தாதி எழுதுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆய்வு எழுதி தாருங்கள் என்று நான் எழுதி கொடுத்தது இந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதனை விட இப்போது ஆற்றுகின்ற இந்த கலைப்பணியை எல்லோரும் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பல இடங்களில் பல பணிகளை எனக்கு பிடித்தமானது ஒன்று என்னவென்றால் யாராவது பிறகு தள்ளிவிட்டால் போக வேண்டும். தள்ளினது முடிஞ்சா பிறகும் இன்னும் முயற்சிக்க வேண்டும். அப்ப அதுல மிகவும் கவனமாக இருந்தால் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பான், ஏதாவது எழுதி கொண்டிருப்பான். இணையத்தை நீங்கள் பார்த்தால் ஏராளம் விஷயங்கள் இருக்கின்றன. அவை இன்னும் தொடர்ந்து எழுத வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என வாழ்த்த விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளத்துடன் வாழும் போதே வாழ்த்துவோம். அதான் எங்களுடைய கொள்கையும் கூட. எங்களுடைய நிறுவனம் கடந்த 4-3 ஆண்டுகளில் இந்த பிஷப் சவுந்தரம் மீடியா சென்டரோடு பிஷப் ஜஸ்டின் மீடியா லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு இணைப்பை பெற்று தன்னுடைய பணியினை பரவலாக்கியுள்ளது. அவர்கள் தன்னுடைய குருத்துவத்தின் 50வது ஆண்டு நுழைவில் இருக்கின்ற போது அவருடைய பெயரை தாங்கி இருக்கிறோம் என்கின்ற வகையில் எங்களுடைய நிறுவனத்தின் பெயரால் அவருக்கு வாழ்த்துக்களை செல்கிறோம். எங்களுடைய நிறுவனத்தின் பெயரால் அவருக்கு இப்போது ஒரு பொன்னாடியை வழங்குவோம். அதன் பின்னர் ரூபா ஆண்டனி அவர்களுக்கு வழங்கப்படுகிற கலை மகள் விருதை அவர்கள் ரூபா ஆண்டனி அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பார். கலை மகள் விருது 2024 திருமதி குளோரியா ரூபா ஆண்டனி. கோப்பாய் மண்ணை சொந்தமாக கொண்டு சுவிஸ் மண்ணில் வதியும் திருமதி குளோரியா ரூபா ஆண்டனி அவர்களின் திருவருள் இயேசு அந்தாதி நூல் வெளியீட்டு விழா யாழ் ஆயர் மேதகு கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகையை
பிரதம விருந்தினராக கொண்டு நடைபெற்ற போது திருமதி குளோரியா ரூபா ஆண்டனி அவர்களின் கலை பணியை பாராட்டி கலை மகள் விருது வழங்கி வாழ்த்துகின்றோம். பிஷப் சவுந்தரம் மீடியா சென்டர், பிஷப் ஜஸ்டின் மீடியா லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர் இயக்குனர் கலாநிதி ரூபன் மரியாம் பிள்ளை அடிகள், இலக்கம் 2325 பெரிய தோட்டம், கொழும்புத்துறை, பீச் ரோட், யாழ்ப்பாணம். நன்றி அது தந்தை ரூபன் மரியாம்பிள்ளை அவர்களே. எங்களுடைய தாராள சிந்தையில் ரூபா அவர்களை நீங்கள் வாழ்த்தி ஆயவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய சிறப்பான வாழ்த்தையை வணங்கிமைக்காக நன்றி கூறுகின்றோம். இறுதி நிகழ்வாக ஏற்புரையையும் நன்றியையும் நினைத்து திருமகள் குளோரியா ரூபா ஆண்டனி அவர்கள் வழங்குவார். காலங்கள் வாடி கழித்திடுவேன் ஞானமே, பேரின்பத் தேனே, பிரியாத சொந்தமே, யார் இன்பம் உன்போல் எனக்கு. இம்மன்றின் தலைவர் அருட்பணி தீவா போல் அவர்களே, அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரர் கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டலை அவர்களே, நிகழ்வை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடத்த சிறப்பு அழைப்பாளராக மேடையை அலங்கரிக்கும் திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக நூற்றாண்டாய் நூலை எழுதுவதற்கு கால்கோளாக அமைந்த புண்ணிய பூமி பயணத்தை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறி அப்பயணம் தந்த அனுபவ முத்துக்களை கோர்த்து மாலையாக்க என்னை நல்வழி நடத்தியோரை மனக்கண் முன்னிறுத்தி எனது ஏற்புரியை தொடர்கின்றேன். எங்கள் வாழ்விலோகுங்கள் ஏற்றம் தந்த பொன்னாளில் அன்பால் நிறைந்து போற்றிடவே ஆண்டு ஒன்று மலர்ந்ததுவே, என்னை செலுத்தி உருவாக்கி ஏழியாக நிற்போரே, கண்ணல் தமிழால் கவி பாடி காலம் யாவும் நினைத்திடுவேன். கவி எழுதும் கலையில் என்னை வளர்த்த யாழ் மண்ணில் எனது 5வது மரபு கவிதை நூலை வெளியிட காலம் கனிந்ததை எண்ணி நன்றி பெருக்கால் மகிழ்கின்றேன். இம்மன்றில் தலைவராக வழிநடத்தும் அருட்தந்தை மதிப்புக்குரிய அருட்பணி தீவா போல் அவர்கள் என்னை பல முறை வழிநடத்தும் மிகவும் பெரும் சிற்பி. அவர்கள் கூறிய இயலிசை நாடகம் சேர்ந்திடும் முத்தமிழ் முழங்கிடும் தமிழ் காலத்தால் அழியாதது, அழியாது நிற்க பல படைப்புகளை படைத்தோரை தமிழுலகு பெற்றுள்ளது. அதன் தொடராக எனது நூலும் இடம்பெறுவதை பாராட்டி என்னை வாழ்த்தி ஊக்குவித்தமைக்கு எனது நன்றிகளை கூறுகின்றேன். அருட்பணி ராஜசிங்கம் அவர்கள் என்னை எனது அனுபவ பகுதியை தொலைக்காட்சி மூலமாக அறிந்து அதனை பாராட்டி என்னை வழிபடுத்தி என்னை வழிநடத்தினார். மக்கள் உங்களுக்கு அனைவருக்கும் அறிவித்தமைக்காகவும் அவருக்கு எனது நன்றியை கூறுகின்றேன். கிறிஸ்தவன் தந்த வளர்ச்சியும் கிறிஸ்தவனாக இல்லாவிட்டாலும் பிற மதங்கள் பெற்றுள்ள கிறிஸ்தவத்தால் பெற்றுள்ள மதிப்பையும் பயனையும் திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் எடுத்து வைத்தார். அவருக்கு எனது சிறப்பான நன்றிகள். எனது வளர்ச்சியில் ஊக்கமளிக்கும் எனது திரு அவையை நினைத்து நான் மனமகிழ்ந்து நன்றி கூறுகின்றேன். பல அருத்தந்தையர்கள், அருப்பணியாளர்கள், மறையாசிரியர்கள் என்னை பல்வேறு வழிகளில் என்னை புடமிட்டு மண்ணில் என்னை வளர்த்தார்கள். அந்த வளர்ச்சியின் பலனாக நான் இன்று உலகளாவிலேயே வலம் வருகின்றேன். உண்மையில் அது எனக்கு கிடைத்த ஒரு நட்பு. அவ்வகையில் நான் பெருமதிப்புக்கும் பேரன்புக்கும் நிறைந்த ஆயர் அவர்களை அவரது ஆயர் இல்லத்தில் சென்று சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவ்வேளையில் எனது நூலை பற்றி எனது நூலை வெளியிட வருகை தருமாறு நான் அன்புடன் கேட்ட நேரத்தில் ஆயர் அவர்கள் எவ்வித மறுப்புமின்றி வருகை தருவதற்காக இசைந்தார். அவருக்கு
எனது நன்றியை கூறுகின்றேன். அவர் கூறுகின்ற வாசிப்பின் ஆர்வமும் எழுத்தும் மென்மேலும் நிறைவாக தமிழுடன் பெறவும் அதன் மூலமாக நானும் மென்மேலும் பல நூல்களை வெளியிட உங்கள் அனைவரின் வாழ்த்தும் என்னை மேலும் வளர்க்கும். அர்ப்பணி ஊபன் அறியாமலை அவர்கள் எனது இளமை பருவத்திலிருந்து என்னை வழிநடத்திய ஒரு ஆன்ம குரு. அவரது பாதுகாவலன் பத்திரிகையில் நான் சிறு வயதிலிருந்து எழுத தொடங்கிவிட்டேன். என்னை அப்பணியில் பலரும் வழிநடத்தினார்கள். அதன் பயனாக பாதுகாவலன் பத்திரிகையில் நிருபராக அதன் வழிகாட்டியாக பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்தேன். அதன் தொடராக சுவிட்சர்லாந்து நாட்டிலும் நான் பல பத்திரிகைகளில் எழுத்தாளராக தொடர்ந்து பயணித்தேன். அவரது வாழ்த்துக்கும் அவரது என்னை வாழ்த்தி எனக்கு கலைமகள் என்று பட்டமளித்தமையும் அவருக்கு மிகுந்த நன்றியை கூறி பட்டுகின்றேன். இந்நிகழ்வுக்கு நான் வருமாறு கூறி அனைவரையும் அன்புடன் அழைத்த போது வருகை தந்து என்னை வழிநடத்தி என்னை வாழ்த்துகின்ற அனைவருக்கும் முதற்கண் நன்றி கூறி கலையரங்கை ஒழுங்குபடுத்தவும் பல்வேறு வழிகளில் இளைமறை காயாக நின்ற அர்ப்பணியாளர்கள் அருத்தந்தையர்கள் மற்றும் கலையருவி மண்டபத்தை ஒழுங்குபடுத்தி புகைப்பட ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கும் அர்ப்பணி அருத்தந்தை அவர்களுக்கும் அருப்பணி ஸ்டீவன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து என்னுடன் பத்திரிகையார் கல்லூரியில் பணியாற்றிய திருமதி அஞ்சலா அல்போன்ஸ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை கூறுவதுடன் இவ்விழா நடக்க பல்வேறு வகைகளில் உதவி கொண்டிருக்கும் உதவிக்கரம் நீட்டுகின்ற அனைவருக்கும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் எனது கணவர் பிள்ளைகள் சார்பாகவும் நன்றியை